ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் தான் அந்த ட்ரெயின் வரும்னு நினைக்கிறேன். இல்லையே 9 மணிக்குலாம் ரீச் ஆயிருவேன்னு சொன்னாங்க. அப்படிதான் சொன்னாங்க. எங்க நம்ம ஒரு ட்ரெயினை நம்ப முடியுது? கரெக்டா வந்தா தானே போச்சு. அதுவும் சரிதான். ஏய் தீபி இங்க வா. அங்க விளையாண்டிட்டு நிக்க கூடாது. தீபி இங்க வர போறியா இல்லையா இப்போ நீ? என்ன இப்போ? இங்க தானே நிக்கிற. அங்க கொஞ்ச நேரம் விளையாண்டிட்டு தான் நிக்கிற. ஓயாம கூப்பிட்டுட்டே இருக்காதீங்க. எட்டி அங்க நின்னா நீ காண போயிடுவ. யாராவது உன்னை கடத்திட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் ஒண்ணு யாரும் என்ன கடத்திட்டுலாம் போக மாட்டாங்க. நான் சும்மா அங்க பேசிட்டு நிக்கேன். நீ சும்மா ஏதாவது கூப்பிட்டுட்டே இருக்காத. தீபி நீ வேற பார்க்க அழகா இருக்கியா? கழுத்துல வேற நெக்லஸ் போட்டுருக்கியா? யாராவது உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்கப்பா, பாத்துக்கோ. ஆமா பெரிய என்ன எப்ப பார்த்தாலும் இப்படிதான். எங்கேயுமே விட மாட்டேங்கீங்க. ஆமா இவ பெரிய மனுஷி. இவளை எங்கனாலும் விடுறதுக்கு. பூமாரி இன்னுமா பாத்ரூம் போயிட்டு வெளியே வரல? அவளுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்க ஒரு பாட்டி ஒரு முறுக்கு வித்துட்டு இருந்தாங்க. அது ஒண்ணு எனக்கு கொஞ்சம் தரேன்ட்டு கூப்பிட்டாங்க. அதுக்குள்ள நீங்க என்ன கூப்பிட்டீங்க. நாங்க போய் அந்த முறுக்க வாங்க போறேன். எட்டி அடி வாங்குவாங்க நில்லு. பாட்டி வர ட்ரெயின் இப்போ வரப்போகுது. அதுக்கு பேரு ட்ரெயின் இல்ல ட்ரெயின். எக்ஸாம் பேப்பர்ல ஒழுங்கா பரிச்சை எழுத தெரியல. நீ என்ன திருத்த வந்துட்டியோ? அங்க பாரு பூமாரி வந்துட்டா. சித்தி பாட்டி எப்போ வருவாங்க? இன்னும் வரலையோ? இனிமே தான் வரா. இதுக்கு தான் உங்க ரெண்டு பேரும் எங்கேயும் கூட்டிட்டு வரதே கிடையாது. எங்க வந்தாலும் ஒரே இம்சை பண்ணிட்டே இருப்பீங்க. வந்தாச்சான்னு கேட்டுட்டு பேசாம கண்மணியோட சேர்ந்து வீட்ல நிக்க வேண்டினா. சரி இனிமே கேட்கல. வாயை மூடிட்டு இருங்க. எப்ப பாட்டி வந்து இறங்குவாங்களோ அப்ப நாங்களே சொல்லுவோம். அது வர ஏதாவது வாங்கிட்டாங்களா? அங்க சமோசா வடைலாம் விக்கிறாங்க. நான் வேணா அந்த பாட்டியை போய் கூட்டிட்டு வரட்டா? சும்மா இரு தீபி, இப்ப பாட்டி வந்துருவாங்க. ஒன்னாச்சும் வாங்கிட்டாங்களா? எட்டி ஒண்ணு வரையில என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? இங்க வந்து ஒண்ணு கேட்டுட்டு இருக்க. சும்மா நிக்க முடியாது உன்னால. இப்ப என்னவா? ஒண்ணு தானே கேக்குறேன். சரி வாங்கி தரலன்னா பிசாம நில்லு. உடனே அதுக்கு ஒருக்க திட்டாத. நாளைக்கு ஒழுங்கா ஸ்கூல் போயிடும்னு பாத்துக்கோ. தீபாவளிக்கு லீவுன்ட்டு 2 நாள் எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்துட்டேன். இப்போ என்ன? நாளைக்கு நம்ம பாட்டில இருப்பாங்க. அப்ப எப்படி நான் ஸ்கூல் போக முடியும்? பாட்டிலாம் வந்ததுக்கு அப்புறம் ஊருக்கு திருப்பி போவாங்கல்ல, அப்ப போவேன். அப்ப நீ ஸ்கூலுக்கே போக வேணாம். 4 எருமை மாடு வாங்கி தர்றேன் மேய். எருமை மாடா? என்ன நீயும் எருமை மாடு தான் யோசிக்கிறியோ? இங்க பாரு பூமாரி, ரொம்ப சிரிச்சேன்னு வை. அவ்வளவுதான் பாத்துக்கோ. பெரிய சிரிக்க வந்துட்டா. நீயும் இன்னைக்கு லீவு தானே போட்டிருக்க. என்ன பார்த்து எதுக்கு தேவையில்லாம சிரிச்சிட்டு இருக்க? நானும் இன்னைக்கு லீவு தான் போட்டிருக்கேன். ஆனா எனக்கு யாருமே திட்டு விழலையே. உனக்கு தான் திட்டு விழுது. ஐயோ பாவம். அவளை பாரு, அவ என்ன பார்த்து சிரிக்கிறா. எல்லாம் உன்னாலதான். நீ எப்ப பார்த்தாலும் என்ன ஏதாவது சொல்லிட்டே இருக்க. அப்ப நீ ஒழுங்கா இருக்கணும். அதுதான் இதுதான் கேட்டது இருந்தா நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன் அப்பா ஒரே ஒரு முறுக்கு வாங்கி கேட்டதுக்கு நீ ரொம்ப தான் பண்ற பாத்துக்கோ. வாய் வச்சிட்டு சும்மா இரு. பாட்டி வரையில உனக்கு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி கொண்டு வந்திருக்காங்களா தெரியுமா? நிஜமாவா? ஐ ஸ்நாக்ஸா? ஆமா நிறைய ஸ்நாக்ஸ். என்னம்லாம் கொண்டு வந்திருக்காங்க பாட்டி? பாட்டி உனக்கு நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அது நம்ம பார்சல் பிரிப்போம்ல அப்ப பாப்போம் சரியா? இப்பவே எனக்கு சொல்லு. எனக்கு ஆர்வமா இருக்கு. இட்டி இப்போ எனக்கு எப்படி தெரியும்? நிறைய வாங்கிருக்கேன்னு மட்டும் சொன்னாங்க. என்னலாம் என்கிட்ட சொல்லல. நீ போய் சொல்ற. உன்கிட்ட பாட்டி கண்டிப்பா சொல்லிருப்பாங்க. சொல்லு. இப்ப பாட்டி வந்து இறங்கணும்னே எனக்கு உடனே பெட்டியை பிரிச்சு தரணும். உன்கிட்ட வந்து சொல்லிட்டேன் தீனி முட்டை. அதெல்லாம் எனக்கு தெரியாது பாத்துக்கோ. பாட்டி எனக்கு பிடிச்சதா நிறைய வாங்கிருக்காங்களா எப்படி? இப்போ வந்தோன்னு எனக்கு ஏதாவது எடுத்து தருவியா பாட்டி பெட்டில இருந்து? இட்டி அப்படிலாம் எடுத்து தர முடியாது. பாட்டியை வீட்டுக்கு கொண்டு போய் தான் அதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும். சும்மா இரு. ஏன் எப்படினாலும் எங்களுக்கு தானே கொண்டு வந்திருக்காங்க. இப்பவே பார்சல பிரிச்சா என்ன? இட்டி சும்மா இரு. தீனி முட்டைன்னு எங்களுக்கு தான் தெரியும். பாட்டிட்டையும் காவலப்படுத்தாத. போ சும்மா இருடி. வாய் மட்டும் இல்லனா அவ்வளவுதான். ஒண்ணே ஸ்கூல் போக வலிக்குது. எப்ப பார்த்தாலும் தின்னுக்கிட்டு. ஆமா பெரிய நீ திங்கவே மாட்ட பெரு. காலையில தானே பல்லு கூட தேய்க்காம அந்த சாக்லேட் எடுத்து தின்னுட்டு இருந்த. நான் தான் பார்த்தனே. மானம் போகுது. இதுவரையா? இது எப்படி பூமாரி சாக்லேட் எடுத்து தின்னியோ? சாக்லேட்டா? நான் எப்படி எடுத்து தின்னேன்? அவதான் சின்ன பக்கி ஏதாவது சொல்லிட்டே கிடக்குதா? நீ அவ சொல்றான்ட்டு ஏன்ட்ட வேற வந்து क्वेश्चन கேக்குற பாத்தியா? அதான பார்த்தேன். நீ எல்லாரையும் பல் தேய்ச்சிட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லுவ. நீ யாவது அப்படி சாப்பிடறதாச்சு? இவ சும்மா உளறிட்டு கிடப்பா. ரொம்ப நடிக்காத சரியா? நான் தான் கண்ணால பார்த்தேன் நீ சாப்பிடுறத. இப்போ என்ன அதுக்கு? அப்ப நீ ஏன் போய் சொல்ற? நான் என்னடி போய் சொன்னேன்? தேவையில்லாத பிரச்சனை என்கிட்ட இழுத்துட்டு இருக்காத சொல்லிட்டேன். பொய் புழுவுனி. இனிமே உன் பேரு பூமாரி சித்தி இல்ல, பொய் புழுவுனி சித்தி. அடிச்சேன் வையி. ஆவுனும் மிரட்டிட்டு இருக்காத. உன் மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன் பாத்துக்கோ. அங்க பாருங்க பாட்டி வர ட்ரெயின் வர்ற மாதிரி இருக்கு. அட ஆமா பாட்டி வர ட்ரெயின் வருது. தள்ளுங்க நான் அங்க போறேன். இங்க நில்லு. பாட்டி இங்க தான் வந்து
பாத்துக்கோ. எட்டி இப்படி சண்டை பிடிச்சீங்கன்னு வை, பாட்டிய மறு ட்ரெயின் ஏத்தி விட்டுருவோம் பாத்துக்கோ. அப்புறம் ஸ்நாக்ஸும் கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது. சரி, நம்ம ரெண்டு பேரும் பாட்டி சரியா? அது வந்து நம்ம ரெண்டு பேருக்குமே பாட்டி. ஸ்நாக்ஸ்லயும் நம்ம ரெண்டு பேருக்கும் ஷேர் சரியா? சரி தீபி, வா நம்ம ரெண்டு பேரும் போய் பாட்டியை இன்வைட் பண்ணுவோம். எட்டி கூட்டத்துல காணா போயிடாதீங்க, இங்க நில்லுங்க, பாட்டி இங்க வந்துருவாங்க. பாட்டிமா, கண்ணுகளா எப்படி இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த ரெண்டு வாண்டுகளை எப்ப கூட்டிட்டு வந்தீங்க? வரதா சொல்லவே இல்ல. தீபி, உனக்கு ஸ்கூல் இல்ல? அவ எங்க ஸ்கூலுக்கு போனா? அவளை அடுத்த வருஷத்துல இருந்து ஸ்கூல்ல இருந்து நிப்பாட்டிட்டு மாடு வாங்கி விடணும் மேய்க்கிறதுக்கு. பாட்டிமா, என்ன பாருங்களா, நான் ஸ்கூல் போலாம்னு நினைச்சேன் தெரியும்ல. அண்ணா, நான் ஸ்கூல் போயிட்டா உங்களை யாரு வந்து இன்வைட் பண்ணுவா? அதுக்காண்டி தான் நான் போகல. உமாரி, நீயும் போலியா? இல்ல பாட்டிமா, நானும் போல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எங்களுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீல, அந்த பெட்டி எங்க? அதானே பார்த்தேன், கரெக்ட்டா அம்மா மாதிரியே இருக்காளே. அம்மா, நீங்களும் அப்படி சொல்லாதீங்கம்மா. ஏற்கனவே எல்லாருமே இவள அப்படிதான் சொல்றாங்க. கடுமையான தீனி முட்டையா இருக்கா. நான் என்ன சின்ன வயசுல அப்படியே இருந்தேன்? ஆமா, நீயும் அப்படித்தானே இருந்த. யார் என்ன கொண்டு வந்தான்னு கையே தான் பாத்துக்கிட்டே இருப்ப. அவங்க தந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அமைதியாவே. இப்படி எல்லாம் சொல்லாதீங்க இவங்க முன்னாடி, அப்புறம் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? அப்பா ஏமா வரல? கொஞ்சம் வேலை இருக்குமா, அதெல்லாம் முடிச்சிட்டு வரேன்னு சொல்லிருக்காரு. சரியா? சரிம்மா. பூமாரி, பாப்பா என்னமா செய்றா? தம்பியை கூட்டிட்டு வரலையா? இல்லம்மா, வீட்டுக்கு தானே போறோம், அங்க போய் பாத்துக்கிடலாம்ல. அதுவும் சரிதான். சென்னையில ஒரே மழையா இருக்குன்னு. ஆமாம்மா, 2 நாளா ஒரே மழையா தான் இருக்கு. அதான் நல்ல கூலா இருந்துச்சு. வர வழியிலே நம்ம ஊர்ல கடுமையான வெயில் பாத்துக்கோ. ஓ அப்படியா? ஆமாம்மா. நீங்க அன்னைக்கு வந்துட்டு போனீங்கல்ல, அதோட பேஞ்ச மழை தான், அப்புறம் பேயவே இல்ல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். காலையில ஏதாவது சாப்பிட்டீங்களா? அதான் ட்ரெயின்ல மணிக்கு ஒருக்கா ஒண்ணு கொண்டு வந்துட்டு தானே கிடக்காங்க. அதெல்லாம் நான் வாங்கி சாப்பிட்டாச்சு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. லஞ்சுக்கு உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். நீங்க ரெண்டு பேரும் என்ன பிக்கப் பண்ணி இங்க வந்துட்டீங்க? அப்ப வீட்ல யாரு சமையல பண்றது? அதான் எங்க அத்தை இருக்காங்கல்ல, அவங்க தான் பண்றாங்க. ஏண்டி அத்தையா பண்றாங்க? அவங்கள ஏண்டி வேலையாவுனே? பாட்டிமா, நான் உன்னை தானே கேக்குறேன். பார்சல் எங்க? எங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தியா இல்லையா? வாங்கிட்டு வந்திருக்கேன் தீபி. பின்னாடி லக்கேஜ்ல தான் இருக்கு. போவேல எடுத்துட்டு போவோம். இப்பவே சுமந்துட்டு நிக்க முடியாதுல, அதான் அந்த ஓரத்துல வச்சுட்டு வந்திருக்கேன். நான் போய் எடுத்துட்டு வரட்டா? அப்புறம் யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க உள்ள இருக்கத. அதெல்லாம் ஒண்ணும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. நீ கொஞ்சம் சும்மா இரு. இடி சண்டை போடாதீங்க, இல்லனா நானே யார் கையில எடுத்து கொடுத்துருவேன். சரி, சண்டை போடல. சீக்கிரமா அத போய் எடுப்போம் வாங்க. எட்டி, உங்க அத்தையை விட்டா சமைக்க சொல்லிருக்கீங்க. ஏண்டி நீங்க ரெண்டு பேரும் நின்னு சமைக்க வேண்டியனா நான் வந்திருக்கதானே செய்வேன். இது என்ன உன் ஊருன்னு பாத்தியோ? சென்னை எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீல? எங்க போய் யாரை தேடுவ நீ? எங்க வீட்டு அட்ரஸ் ஆச்சு உனக்கு தெரியுமா? அப்ப மாப்பிளைய வர சொல்லிருக்க வேண்டியனா, அவரோட நான் வந்திருப்பேன்ல. அதெல்லாம் நாங்க ஐடியா பண்ணாம இருந்திருப்போமா? அப்படிதான் ஃபர்ஸ்ட் நினைச்சோம். நானும் மாப்பிளையும் சேர்ந்து வரலான்னு தான் நினைச்சோம். கடைசியில் அவருக்கு ஒரு வேலையா போயிடுச்சு. அதனாலதான் பூமாரி நானும் வர வேண்டியதா போச்சு. இப்ப சின்னத்தை உட்காந்து குழந்தைங்களை பாத்துக்கிடுவாங்க, பெரியத்தை சமையல் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. சே பாவம் பாத்தியா, எனக்காண்டி அவங்க கிடந்து சமைச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப கவலைப்படாத சரியா? உன் பொண்ணுங்க 2 பேரும் தான் இவ்வளவு நாளா சமைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு நாள் தான் அவங்க பாக்குறாங்க. இவ திருந்தவே இல்ல பூமாரி. அவ எங்க திருந்தா? இன்னும் அப்படிதான் பேசிட்டு இருக்கா. ஆமா பெரிய, நான் என்னவோ தப்பு பண்ண மாதிரியும் திருந்தாத மாதிரியும்ல என்ன பேசுறீங்க? பாட்டிமா, வர்றியா இல்லையா? எட்டி வா, போய் எடுப்போம். அம்மாவோட பெரிய நைனையா இருப்பா போலயே. அம்மா, ஒரே அப்படி சொல்லாதீங்க. இவள ஒரே என் கூட கம்பேர் பண்ணாதீங்கம்மா. இவ ஒண்ணு ஏன் மாதிரி இல்ல. ஒருவேளை எங்க அத்தை மாதிரியும் என்னவோ ஓயாம தின்னுக்கிட்டே இருக்காமா. யார் சொன்னா? நீ சின்ன வயசுல அப்படிதான் இருப்ப. ஏதாவது வந்து வாங்கி வைக்க முடியாது, அடுத்த நிமிஷம் காணாயிரும். பூமாரி கொஞ்சம் எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தோம்னா அதுக்குள்ள நீ உன் வயித்துல வச்சிருவ. சரி சரி, உடனே நீங்க 2 பேரும் சிரிக்காதீங்க. இவங்களே அப்படி இருந்துட்டு இப்ப என்ன வந்து சொல்றாங்க பாட்டிமா? உங்க அம்மா பெரிய தீனி பண்டாரம். என்ன பண்றது? இப்பதான் கொஞ்சம் திருந்தி இருக்கா. இல்ல பாட்டிமா, நேத்து கூட சாப்பிட்டாங்க நைட் முட்டை பப்ஸ். தெரியுமா? பூமாரி சித்திக்கு தெரியாம அவங்க சாப்பிட்டாங்க. இவ ஒருத்தி போது என்ன காட்டி கொடுக்கிறதுக்கு. ஏடி அஞ்சலி, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது பூமாரி. என்ன அப்படி பார்க்காத. உண்மை சொல்லு, முட்டை பப்ஸ் வாங்கிட்டு வரலன்னு சொன்ன நேத்து ஏன்டா? நிஜமா வாங்கிட்டு வரலடி. அவ சும்மா சொல்றா. அவ சொல்றா நம்பிட்டு இருக்க. ஏடி உன்னை பார்த்தா எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. ச்சே, நான் உன் அக்கா. நான் போய் அப்படி பண்ணுவேனா? உனக்கு தராம நான் சாப்பிடுவேனடி. உனக்கு தராம எனக்கு ஒரு சொட்டு தண்ணி இறங்குமா உள்ள? சரி சரி, அக்கா தங்கச்சி பாசத்தை அப்புறமா வச்சுக்கோங்க. வீட்டுக்கு கிளம்புவோமா? ரொம்ப நேரம் நின்று பேசிட்டு இருக்க முடியாது.